உமன்ஸ் டே விஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கவா? நான் இப்ப யூகேல இருக்கேன். நான் பஸ்ல போயிட்டு வந்தேன். எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கால் மேல கால் போட்டு ஃப்ரீயா உட்கார்ந்திருந்தாங்க. அந்த பஸ்ல அந்த அளவுக்குலாம் கூட்டம் இல்ல. அப்படின்றதுனால மட்டும் அந்த பொண்ணு அப்படி உட்காரல. அந்த பஸ்ல 100 பேர் இருந்திருந்தாலும், அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படிதான் அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. இதே விஷயத்த நம்ம ஊர்ல பண்ணோம் அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு மரியாதையா இருக்காது. சரி, தப்பு அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுருவோம். எந்த ஒரு விஷயத்தையும் ஏதோ ஒரு விஷயத்த பையன் பண்ணும்போது பெருசா ரியாக்ட் பண்ணாம கடந்து போறதும், அதே விஷயத்த பொண்ணு பண்ணும்போது ஓவர் ரியாக்ட் பண்றதுதான் இன்னும் நம்ம சமுதாயத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு கிராமத்துல இன்னும் அந்த அடிமைத்தனம், இன்னும் அந்த ஆண், பெண் பாகுபாடு இருந்துட்டு தான் இருக்கு. சோ, என்னைக்கு அது தப்போ, சரியோ, தவறான விஷயமோ, சரியான விஷயமோ, எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு விஷயத்த யாரு பண்ணாலும் அத ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய கண்கள் என்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்குதோ, அன்னைக்கு தான் இந்த தினம் எதுக்காக கொண்டாடுறோமோ அதுக்கான அர்த்தம் எல்லாருமே சென்றடைஞ்சுட்டு அப்படின்றத நம்ம நம்பி திருப்தியா இன்னும் மகிழ்ச்சியா இந்த நாளை கொண்டாடலாம். ஏன்னா இந்த நாள் கொண்டாடுறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் ரொம்பவே முக்கியமான காரணம் தான் இந்த ஆண் பெண் பாகுபாடு இருக்கக்கூடாது, சமத்துவம் இருக்கணும் அப்படின்றது. சோ அதுக்கான அர்த்தம் எல்லாருமே சென்றடையணும் அப்படின்றத இன்னைக்கு நான் விருப்பப்படுறேன். அது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஓகே, எனிவே, ஹாப்பி உமன்ஸ் டே ஆல்.